தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகரை ஆண்டி கோலத்திலையும் ராஜ அலங்காரத்திலையும் தரிசனம் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? குறிப்பா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே விசேஷமா இருக்கும்? மேச ராசிக்காரர்கள் தைப்பூச நன்னாளில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரும் செவிச்சாலும் நெடுநாட்களாக மனக்கசப்பிலே இருந்திருப்பீங்க. அந்த கசப்பே இல்லாத வாழ்க்கையை உங்களுடைய ஆயுள் முடிக்க கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அன்றைய தினம் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிட்ட போய் பிரேக் ஆகி நிற்கிதுங்க. அப்புறம் நான் அதை சரி பண்ணுறேங்க, ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க கந்தனை பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் செலக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. மிதன ராசிக்காரர்கள் 9ஆம் இடம்லாம் பாக்கியம் பெற்றிருக்கு சார், பொண்ணும் பொருளும் சேரும் சார், அனுக்கிரகம் வேணும், தக்க வைக்கணும், சேமிக்கணும், வாழ்க்கையில் உறவையும் பணத்தையும் அதை என் கந்தன் கொடுப்பான். மிதன ராசிக்காரர்களுக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு காலத்தை கடந்து விட்டது, நான் எல்லாத்தையும் இழந்து விட்டேன், ஆனால் நினைத்தது நடக்கலைன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களா, கந்தனை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவை எது தேவையில்லாது என்பதை நீக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சார் எனக்கு சனி சார் 10வது கேது இருக்கு சார், கந்தன் இருக்கிறான். கந்தனை தைப்பூச நாளில் பாருங்க, சனி என்ன செய்யும், கேது என்ன செய்யும், நவ கிரகம் தான் என்ன செய்யணும், அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பான் உங்களுக்கு. உத்தியோகமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தானும் குழம்பி மித்தவங்களையும் குழப்பக்கூடிய தன்மையில இருந்து மாற்றி தெளிவான மனநிலையும் சீரான ஓட்டத்தையும் கொடுப்ப கந்தன் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் தைப்பூசம். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த தைப்பூசம்.